அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல் குர்ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. بسم الله الرحمن الرحيم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். ألف لام را كتاب أحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير. அலிஃப் லாம் ரா, இது வேதம். நன்கறிந்த நுண்ணறிவாளனால் இதன் வசனங்கள் உறுதி செய்யப்பட்டு பின்னர் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ألا تعبدوا إلا الله إنني لكم منه نذير وبشير. அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. நான் அவனிடமிருந்து உங்களுக்கு எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கிறேன் என்று நபியே கூறுவீராக. وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤت كل ذي فضل فضله وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير. உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அழகிய வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். நற்செயல்களை உடைய ஒவ்வொருவருக்கும் தனது அருளை வழங்குவான். நீங்கள் புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறுவீராக. إلى الله مرجعكم وهو على كل شيء قدير. நீங்கள் அல்லாஹ்விடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றலுடையவன். ألا إنهم يثنون صدورهم ليستخفوا منه ألا حين يستغشون ثيابهم يعلم ما يسرون وما يعلنون إنه عليم بذات الصدور. அறிந்து கொள்ளுங்கள், அவனிடமிருந்து மறைப்பதற்காக அவர்கள் தமது நெஞ்சங்களை திருப்பிக் கொள்கின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தமது ஆடைகளால் போர்த்தி கொண்டாலும் அவர்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அவன் அறிகிறான். உள்ளங்களில் உள்ளவற்றை அவன் நன்கறிந்தவன். وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. உணவளிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அதன் தங்குமிடத்தையும் அது ஒப்படைக்கப்படும் இடத்தையும் அவன் அறிகிறான். அனைத்தும் தெளிவான ஏட்டில் உள்ளன. وَهُوَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ فِي 6 أَيَّامٍ وَكَانَ عَرْشُهُ عَلَى الْمَاءِ لِيَبْلُوَكُمْ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلًا وَلَئِن قُلْتَ إِنَّكُمْ مَبْعُوثُونَ مِنْ بَعْدِ الْمَوْتِ لَيَقُولَنَّ الَّذِينَ كَفَرُوا
ليقولن الذين كفروا إن هذا إلا سحر مبين. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனது அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களை படைத்தான். நீங்கள் மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவீர்கள் என்று நீர் கூறினால், இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்று இறைமறுப்பாளர்கள் கூறுகின்றனர். وَلَئِنْ أَخَّرْنَا عَنْهُمُ الْعَذَابَ إِلَى أُمَّةٍ مَّعْدُودَةٍ لَيَقُولُنَّ مَا يَحْبِسُهُ أَلَا يَوْمَ يَأْتِيهِمْ لَيْسَ مَصْرُوفًا عَنْهُمْ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. அவர்களுக்கான தண்டனையை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிற்படுத்தினால் அதை தடுத்து நிறுத்தியது எது என்று கேட்கின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், அது அவர்களிடம் வரும் நாளில் அவர்களை விட்டும் திருப்பப்படாது. அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். وَلَئِنْ أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً ثُمَّ نَزَعْنَاهَا مِنْهُ إِنَّهُ لَيَئُوسٌ كَفُورٌ. நமது அருளை மனிதனுக்கு சுவைக்கச் செய்து பின்னர் அவனிடமிருந்து அதை நாம் பறித்து விட்டால் அவன் விரக்தி அடைந்து நன்றி கெட்டவனாகி விடுகிறான். وَلَئِنْ أَذَقْنَاهُ نَعْمَاءَ بَعْدَ ضَرَّاءَ مَسَّتْهُ لَيَقُولَنَّ ذَهَبَ السَّيِّئَاتُ عَنِّي إِنَّهُ لَفَرِحٌ فَخُورٌ. அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் அருளை நாம் சுவைக்கச் செய்தால் என்னை விட்டும் துன்பங்கள் நீங்கிவிட்டன என்று கூறுகிறான். அவன் மகிழ்ச்சி அடைந்து ஆணவம் கொள்கிறான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக.